எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து ரெட்டியாப்பட்டி அந்த மலை. இந்த வீடியோ இந்த இடங்கள் எல்லாமே இப்போ அதிகமாக பரிச்சயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னோடய புரிதல் எனக்கு பிடித்தமான இடங்களில் நம்ம நெல்லையில் இந்த பாதையும் ஒன்று. போதாக்குறைக்கு இங்கே புறணை அருங்காட்சியகம் வேறு வந்துடுச்சு, சொல்லவா வேணும். சில இடங்களில் போகும்பொழுது நம்மளை அறியாமலே நமக்கு நெருக்கமானவங்களை, நம்மளை வந்து விட்டு பிரிந்து போன உறவுகள், அவங்கள பற்றி ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து அப்படி புரட்டி போடும். எப்போவுமே இந்த சாலையில் போகும்போது அந்த மாதிரி நினைவுகள் வந்து எப்போதுமே எனக்கு வரும். அப்படி தான் நான் என்னுடைய உறவுகளான எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, அவங்களோட இருந்த அந்த பாசம், நட்பு எல்லாமே நம்மளை அறியாமலே இந்த இடத்துல பயணிக்கும்போது தோணும். பல நேரங்களில் அப்படி போகும்பொழுது நம்மளை அறியாமலே கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி ஏற்படுத்தும். இதை நீங்கள்லாம் உணர்ந்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. நீங்களும் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்துக்கு போகும்போது உங்கள் ஆள் மனசில் உள்ள அந்த உறவுகள், நட்பு, அந்த விஷயங்கள் வந்து உங்களை அறியாமலே கிளறி விடும். அப்படி தான் இந்த இடம் என் மனசை அடிக்கடி இந்த இடத்துல போகும்போது கிளறி விடும். என்னை அறியாமலே மனசு லயிச்சு போய் அப்படி கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துடும். அது நல்லா இருக்குங்க. இந்த ரோட்டில் போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ஆபத்தான இடம், ஹைவேஸ்னால் ஆபத்தாக இருக்கும். பாதுகாப்பான முறையில் போனோம்னா இந்த ரோடு ரொம்ப ரசிச்சுட்டே போகலாம்.